நாம் கடவுளை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் அதிகமாக புரிஞ்சு போமானால் இது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியுமே பாதிக்கும், எல்லாத்தையுமே இன்னும் நல்லா ஆக்கிடும். அதனால தான் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை குறித்த அறிவில் நாம் முன்னேறுவோமானால் எல்லாத்த குறித்த அறிவும் நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். நாம் என்ன ஃபீல்டில் இருக்கிறோமோ, என்ன உத்தியோகத்தில் இருக்கிறோமோ, என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் நாம் இன்னும் சிறந்து விளங்குவோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாலையும் வெற்றியை காணுவோம். உங்களுக்கு தெரியுமா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அவங்க இந்த கடவுள் பயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இதை இன்னைக்கு பெருசாக பேசுறதில்ல, யாரும் மறைச்சி வச்சிருவாங்க. இன்னைக்கு எப்படி ஆக்கிடுறாங்கன்னா, சயின்ஸுக்கும் ஒரு கிறிஸ்தவத்துக்கும் அல்லது இந்த மாதிரி இயேசுவை நம்புறது, கடவுளுக்கு பயப்படுறது இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. சயின்ஸ் வேற, இது வேற. இன்னும் கேட்டால் நீ சயின்ஸில் போனால் இதில் ரொம்ப பெருசாக இருக்க முடியாது, கடவுளெல்லாம் பெருசாக நம்ப முடியாதுன்ற மாதிரி சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சயின்டிஸ்டாக இருக்கணும்னா இதெல்லாம் நீ இந்த கடவுள் நம்பிக்கைக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அப்போதான் நீ உருப்படியான சயின்டிஸ்டாக இருக்க முடியும். அல்லது நீ கடவுள் நம்பிக்கை இதுக்கெல்லாம் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பெரிய சயின்ஸ்லாம் ஒரு பெருசாக போக முடியாது. அப்படி இதை ரெண்டுத்தையும் பிரித்து யோசிக்கிறாங்க. தவறு பாருங்கள். நீங்கள், நான் சில பேர்களை வாசிக்கிறேன், இவங்களாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், இவங்களாம் கடவுள் பயம் உள்ளவர்கள். இப்போ நான் வாசிக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற பேர்கள் எல்லாரும் அப்படியே உத்தமான, அப்படியே பர்ஃபெக்டான கிறிஸ்தவங்கன்னு சொல்ல வரல. நான் ஏதோ கடவுள் பயம் இருக்குதானா, இயேசுவை ஏதோ ஒரு விதத்தில் நம்பினாங்க. சிலர்லாம் இப்போ இல்லை. சர் ஐசக் நியூட்டன், அவர் இயேசுவை நம்பினார். ப்ராட்டஸ்டன்ட். அவர் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச ஆளே அவர் தான். லாஸ் ஆஃப் மோஷன் பிசிக்ஸில் படிப்பாங்க பாருங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சவரே அவர் தான். கேலிலேயோ, ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமின்வாங்க, அவரும் ஒரு இயேசுவை நம்பின ஒரு ஆள் தான் பாருங்க. யோஹானஸ் கெப்லர், ஜேம்ஸ் மேக்ஸ்வெல், மைக்கேல் ஃபாரடே, ராபர்ட் பாயில், கிரெகர் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், கார்ல் லினேயஸ். கார்ல் லினேயஸ் இந்த செடிகளுக்கெல்லாம் பேர் கொடுத்தவர். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பேர் கொடுத்து இந்த ஒவ்வொன்றத்தையும் அப்படியே வரிசைப்படுத்தி அதெல்லாம் பண்ணவர். அவர் என்ன நம்பினார்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர் பாருங்க. இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கிட்டாரு, ஆதாமை வச்சு மிருகங்களுக்கு பேரிட்டார். யாரை வச்சு பேரிட்டாரு? ஆதாம் வச்சு பேரிட்டார். அப்போ நாம் தொடர்ந்து அதை செய்யணும். சிருஷ்டிப்பில் தேவன் உண்டாக்கின எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பேரை கொடுத்து வைக்கும்போது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் நம்ம எந்த நோக்கத்தோட சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றோம் நம்பி செஞ்ச ஒரு ஆள் கார்ல் லினேயஸ். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர்